ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் குரு பார்வை பெற்ற உடனே சும்மா இருக்கிறவங்கள குரு பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் கதவை தட்ட போகிறது. ஒரே பிரச்சனை, நீங்க இதுக்கு தயாரா இருக்கணும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகும் போது வெளிநாட்டு வேலை கிடைக்கும், கல்யாணமாகும். மகர ராசிக்காரர்கள் நவம்பர் மாசம் புதிய சுக்கிரனை குரு பார்த்துட்டார், அதிர்ஷ்டம் வந்துருச்சு. அதிர்ஷ்டம் எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரும். 6க்குடைய புத பகவான், இவர் தான் உங்களுக்கு கெடுதலை செய்கிறவர். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராகு நேத்து வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை பெற்றுட்டு இருந்தார். எப்போ? அக்டோபர் 18 வரைக்கும். இப்போ 18க்கு அப்புறம் குரு பார்வை ராகு மேல படுறது மிஸ் ஆயிடுச்சு. ராகு தன்னுடைய சுயரூபத்தை கட்ட போகிறார். இதான் பிரச்சனையே. ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவர்களை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் மகர ராசிக்காரர்கள் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னவென்றால், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அழுதது கிடையாது, இடத்த விட்டு ஓடினது கிடையாது. அங்கேயே நின்று அப்படியே ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ்ஸே. மகர ராசிக்காரர்கள் மாதிரி சமத்து இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இத்தனைக்கும் உங்களுக்கு குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 3, 6 கூடியவராக போயிடுறாரு, 12 கூடியவராக போயிடுறாரு. குரு பலமே இல்லை. இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக எப்படியா முன்னுக்கு வரக்கூடியவர். அப்போது மகர ராசிக்காரர்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியது, இது மாதிரி நிறைய சொல்லலாம் அவங்களுடைய சிறப்பை. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு யார் ரொம்ப ஆபத்தை உருவாக்க போகிறாரோ, யார் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை தரப்போது, யார்? மிஸ்டர் செவ்வாய் தான். நீங்கள் சரராசி இல்லையா, 11 கூடியவர் அவர் தான். அவர் இங்கே ஆட்சி பெற்று ரெடியாக உட்காந்துருக்கார் பிரச்சனையை பண்ணுறதுக்கு. சரி, இவரை பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த பதிவை முழுசாக பாருங்கள். செவ்வாய் தர்ற பிரச்சனையை அப்புறம் பேசுவோம். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு என்ன குருஜி ஓப்பனிங்க நீங்கள் என்ன ஏதோ சொல்லுவீங்கன்னு நினச்சி வந்தேன். நல்லது தான் நிறையா சொல்ல போகிறேன். இது ஒரு மேட்ரு, அப்படி ஓரமாக வைங்க. இப்போ நம்ம நல்லது பற்றி பேசுவோம். என்ன நல்லது? மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்றைக்கு சார் நல்லது நடந்திருக்கு இன்றைக்கி நடக்கிறதுக்கு? பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் சொல்கிறது தான் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 5 கூடையவன் சுக்கிரன். யார்? யோகாதிபதி. யோகாதிபதி சுக்கிரனை 10 கூடையவனாகவும் இருக்கிறார். யார் யோகத்தை தருகிறாரோ அவரே தொழிலை தருபவராக இருக்கிறார். 2 பேருமா சேர்ந்து எங்கே இருக்காங்க? 12ஆம் இடத்துல, உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்காங்க. ரைட், செவ்வாயோடு இருக்காங்க. ரைட்டு. இருந்து யார் பார்வை பெறுறாங்க? குரு பார்வை பெற்றுவிட்டார். 5 கூடையவன் குரு பார்வை பெற்றுவிட்டார். 5 கூடையவன் குரு பார்வை பெற்றா நாங்கள் இப்போ ஒருத்தர் கேட்கும்போது என்ன சார் கேட்பாங்க சொல்லுங்கள். எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா? வெளிநாடு போகிற யோகம் இருக்கா? எனக்கு சினிமாவில் நடிக்கிற யோகம் இருக்கா? எனக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிற யோகம் இருக்கா? அது ஏன் யோகம் யோகம் யோகங்கிறாங்க? காரணம் என்னவென்றால், யோகம்னா என்னென்னா அமைப்புன்னு தமிழில் சொல்லுவோம். யோகம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அமைப்புனா என்ன? இப்படி ஆகிற அமைப்பு என் வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்குறோம் இல்லையா? அப்படி தான் அந்த அமைப்பு வரப்போகிறது. யோகாதிபதியை குரு பார்க்கிறார். அப்போது சும்மா இருந்தால் கூட, எப்படி நீங்கள் ஒன்றும் கிடையாது சார், ஐசக் நியூட்டனும் நீங்களும் ஒன்று தான். என்னது? ஐசக் நியூட்டனும் நானும் ஒன்று. ஆமாம், நீங்கள் போய் ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காந்தா போதும், ஆப்பிள் தன்னாலும் மடியில் வந்து விடும். அந்த மாதிரி குரு பகவானுடைய டெம்பிளுக்கு என்னென்ன அப்போது குரு பகவானுடைய டெம்பிளுக்கு அடியில் உட்காந்தா போதும், குரு பகவானோட ஆசீர்வாதம் அதுவாக மடியில் வந்து விடும். யூ டோன்ட் வரி. ஸோ அப்போது 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் குரு பார்வை பெற்ற உடனே சும்மா உங்களை தான் ரொம்ப பிடிச்சி போச்சேன் டைரக்டருக்கு. சார் நான் ஆக்டர் கிடையாது சார், நான் அவரை விடுறதுக்கு ட்ராப் பண்ண வந்தேன் சார். அதான் தெரியும் சார், அவர் வேண்டாமான்னு உங்களை செலக்ட் பண்ணிட்டாரு. கூட்டுட்டு போய் விட வந்தவனுக்கு கிடைச்ச வாய்ப்பா? வேறு வழி இல்லை. ஏன்னா சுக்கிரனை குரு பார்த்துட்டார். அதிர்ஷ்டம் வந்துருச்சு. அதிர்ஷ்டம் எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரும். பிரச்சனை என்னென்னா, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எப்போ ஃபோன் பண்ணால் இன்று தான் புதிதாக பிறந்தோம் என்று, எவ்ரி ஃபைன் டே மார்னிங் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மார்னிங் அப்படின்னு நினச்சி தான் எழுந்திரிக்கணும். டெய்லி ஷேவ் பண்ணுங்கள், ரெடியாக இருங்க. நீங்கள் எப்போ வேணால் என்னை கூப்பிடுவாங்க. நீங்கள் இருக்கிற ப்ரொஃபஷனுக்கு உங்களுக்கு எப்போ வேணால் புக் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும். எனக்கெல்லாம் எங்கே சார் வாய்ப்புன்னு நினச்சா இந்த யாருக்கும் வரப்போகிறதில்ல. இப்போ 5 கூடையவனை குரு பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் கதவை தட்ட போகிறது. ஒரே பிரச்சனை, நீங்கள் இதுக்கு தயாராக இருக்கணும். அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் ரெடியாக இருங்க. ரைட்டு. அடுத்து என்ன? 6 கூடைய புத பகவான்.
அவர் தான் உங்களுக்கு கெடுதலை செய்கிறவர். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் சின்ன வீட்டில் தான் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க நான் நிறைய சொல்லியிருக்கேன், சின்ன வீட்டில் இருப்பாங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். இப்போது 6 புத பகவான் எங்கே வந்துட்டாருன்னா 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 10ஆம் இடத்துல புத பகவான் வந்துட்டார். அப்போ புதுசாக ஏதாவது டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கவர்மெண்ட் டாக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உங்கள் ஃபீல்டில் இருக்கும்ல, உங்கள் கவர்மெண்ட் டாக்டருக்கு இந்த பரீட்சை எழுதணும், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பரீட்சை வாய்ப்பு கிடச்சிரும். இந்த புத பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது ஷேர் மார்க்கெட் செய்கிறவங்க, அதாவது இந்த ஒலி அலைக்கற்றைகளை வச்சு ஒர்க் பண்ணுறவங்க, ஒலி அலைக்கற்றைகளை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அது சொல்லுவாங்கள்ல நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். இந்த புதன்னாலே தகவல் தொழில்நுட்பம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான காலம். ஸோ இப்போ சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம். அந்த தெரியுமே, நான் அடிக்கடி திட்டுவேன் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல காலம். 6 10ஆம் இடத்திலே இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புத பகவான் என்ன செய்கிறார்? ஸோ இப்போ அது புத பகவானுடைய அனுகிரகத்தால் இதெல்லாம் ரைட். இப்போ அடுத்தது 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பெரும்பணத்தை தருகிறார். பெரும்பணம் வருவதற்கான வழிகளை தருகிறார். நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராகு நேற்று வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை பெற்றுட்டு இருந்தார். எப்போ? அக்டோபர் 18 வரைக்கும். இப்போது 18க்கு அப்புறம் குரு பார்வை ராகு மேலே படுறது மிஸ் ஆயிடுச்சு. ராகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டப்போகிறார். இதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை வரேன். அது ஒரு பிரச்சனை வைங்க. 11 செவ்வாய் ஆட்சி பெற்றது ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை, ரெண்டுத்தையும் மனசில் வைங்க. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமானாரே, அவர் தருகின்ற பலன் என்ன? 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகும் போது வெளிநாட்டு வேலை கிடைக்கும், கல்யாணமாகும். மகர ராசிக்காரர்கள் நவம்பர் மாதம் புதிய பார்ட்னர்ஷிப்பை பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன், உங்களைத்தான் குரு முதலில் பார்க்கிறாருன்னு. மகரத்தை 2ஆவதாக பார்க்குறார். உங்களை தான் 2வது பார்வையாக 5, 7, 9ல் 7ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். உங்கள் உடம்பை பார்க்குறார். மகர ராசிக்காரர்களுக்கு உடலே என்னாகும்? உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகி உடலே ஒரு மிஷினை போல் ஒரு இதை போல் செயல்படும், இயந்திரத்தை போல் நீங்கள் மாறப்போகிறீர்கள். நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண போகிறீங்க. உடலே ஒரு கோயில் சொல்லுவாங்கள்ல, உயிர்தான் அதில் கடவுள், அதெல்லாம் சொல்லுவாங்க. உடம்பு தான் க்ஷேத்திரம். அந்த மாதிரி இதை உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே கான்செப்ட் தான். அப்போ உடம்புல இருக்க இந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியே வர போகிறீங்க. என்ன அடிக்ஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர போகிறீங்க. வெத்தலை பாக்கு போடாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது சார். வெத்தலை பாக்க விட்டுருவீங்க. உங்களை எதெல்லாம் உங்களை அடிக்ஷன் பண்ணுறங்கிற ஒரு விஷயம் இருந்ததோ அதில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இப்போ ராசிநாதன் அது அடுத்து 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல யார் இருக்கா? ராசிநாதன் சனி, அது குரு பகவான். அப்போ ஆக உடம்பு கன்ஃபார்மாக சரியாயிடும். யாரேனும் ஐசியூவில் இருக்கிறவங்க, இதை பார்த்து கொண்டிருக்கும் நோயாளிகள் யாராவது ஐபிசி பக்தி பார்க்காம நான் இருக்க மாட்டேன் சார், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன் சார், இப்போது வந்து ஹாஸ்பிட்டலில் இதில் பெட்டில் படுத்திருக்கேன் சார், அப்படியே பார்த்துட்டே கேட்குறேன் சார்னா கவலையே படாதீங்க. இன்னும் 10 நாள் 15 நாளுக்குள்ளே எந்திரிச்சு நடப்பீங்க, ஓடுவீங்க. குரு பகவான் உடம்பை பார்த்துட்டார். உடலுக்கான வலு என்பது வந்துவிடும். ரைட். இப்போ கெட்டதை பற்றி பேசுவோம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார்? படக்குன்னு பேச வச்சுருவார். ராகுன்னா பாம்பு. அந்த பாம்பு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னாகும்? வார்த்தைகள் ரொம்ப வீரியமாக வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ஒருவரை நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவரை வந்து என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு வராதிங்க, நீங்கள் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க, மீட்டிங்க்கு 10 மணினா 10:15 வராதிங்க, 10:05 வரீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் whenever you feels down அவர் தான் உங்களை காப்பாற்றினார். whenever you feel low அவர் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணார். ஒருவருடைய இன்னைக்கு ஒருத்தர் பண்ணுறாருங்கிறத வச்சு ஒருத்தரை நீங்கள் பேசிடாதீங்க. அவர் செய்த நல்லதுகளை யோசிச்சு பாருங்கள். அளவு கடந்த கோபத்தை தரக்கூடிய அவர் தான் அளவு கடந்த நன்மைகளையும் செய்திருக்கிறார். நிறைய மனிதர்கள் இதுதான் மறந்துடுறீங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அளவு கடந்த தவறுகள் செய்த ஒருவன் தான் ஒரு காலத்திலே நமக்கு அளவு கடந்த நன்மைகளை செய்தவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த சண்டை சரியாயிடும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும்பணத்தை தருவார். அதே நேரத்தில் வாக்கில் வந்து அமர்கிறார். பாம்பை போல் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ அன்றைக்கி அப்படி பேசினவன் தானே என்று படக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் அந்த உறவே முறிஞ்சிடும். இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உணவே விஷமாகும் 2ஆம் இடத்துல பாம்பு இருக்கிறதுனால. நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு நான் போயிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டேன் ஃப்ரான்ஸ், நான் இன்றைக்கி வந்து மத்தியானம் சென்னையில் நான் அந்த மாதிரி சாப்பிட்டேன் ஃப்ரான்ஸ், அப்படியே பேசிட்டே இருங்க. ஒரு 15 நாளுக்கு அப்புறம்
எதுக்கு இல்லையா? நமக்கு மருத்துவ செலவு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்து ராகு எங்கடா பாயிண்ட்டுன்னு உட்காந்துருக்காரு. நீங்கள் அவருக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறீங்க. என்ன பிரியாணி சாப்பிட்டு கொடுக்குறீங்க. விடிய காத்தால 3 மணிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். சில பேர் காடுகள்லாம் போய் உட்காந்துட்டு, ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், கொல்லிமலை காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அரணை, இதை நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். இதெல்லாம் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், இளைஞர்கள் இன்றைக்கி ஸ்டண்ட் பண்ணுற பேர் வழின்னு இதெல்லாம் பண்ணுறீங்க, பிராணம் போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்திலே ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ உணவை விஷமாக்குவார். அப்போது தெரியாத செடிகளை சாப்பிட்றது, தெரியாத உணவுகளை சாப்பிட்றது, தெரியாத விஷப்பூச்சிகளை சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ உண்மையான பிரச்சனை நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு 11க்குடைய செவ்வாய் ஆட்சி பெறுவது ஒரு டஃப்பான டைம். இந்த நவம்பர் மாதம் வழக்குகள் வருகின்ற டைம். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். செவ்வாய்னா யாருன்னா சும்மாவே இந்த ஊரில் உரண்டெழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மாவே வம்புழுக்கிறது இந்த செவ்வாயோட குணம். அப்போ ஏற்று வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே வம்புழுக்கிறார். சார் ரைட்டு விட்டுருங்க, 1 மாதம் கழித்து பேசலாம், டிசம்பரில் ஹேண்டில் பண்ணிக்கலாம், நவம்பர் மாதம் விட்டுருங்க, செவ்வாய் நவருட்டோம். செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது அடிதடி கைகலப்புகள்லாம் ஏற்படும். இந்த ஒய்ஃப்கிட்ட பேசும்போதும் சரி, கைகளை கட்டி கொண்டு பேசுங்கள். நீங்கள் கை நீட்டுற பழக்கம்லாம் வரும். செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கோபம் தலைக்கு மேலே வரும். அப்போ பேச்சுவார்த்தை சண்டையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள், வழக்குகள், கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் ஏற்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கிட்ட போகக்கூடாது. மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுடைய இமேஜுக்கு கெடுதலாக வருதுன்னா அதுகிட்ட நகர்ந்து சென்று விடுங்கள். பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதில் நகர்ந்து சென்று விடுவார்கள். அங்கே இருந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. பிடிக்காத சாப்டர்ஸை அந்த இடத்த விட்டு ஜஸ்ட் மூவ் ஆன். அங்கே உட்காந்து அவனுக்கு புத்தி போக்கட்டி நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவனுக்கு அறிவு வரவும் போகிறதில்ல. ஸோ அப்போது அந்த இடத்த விட்டு நகர்ந்து விடுங்கள். இன்ஸ்டீட் ஆஃப் ஃபைட்டிங் யூ மேக் மீ ஹாப்பி, யூ மேக் மீ பீஸ். உங்களை நீங்கள் பீஸ் ஆக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. இது உங்களுக்கு நல்லது. ஸோ வழக்குகளில் பார்ப்போம், நீ என்ன பண்ணுற நான் பார்க்குறேன். நான் யார் தெரியுமா? தயவுசெய்து வேண்டாம். இது நமக்கு பண விரயம், நமக்கு பொருள் விரயம், நமக்கு தேவையில்லாத வேலை. அவன் என்ன பண்ணுறானோ பண்ணிட்டு போட்டோம் அன்று நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கனாலே பாதி பரவாயில்ல சரியாயிடும். அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கள் கூட பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை தெரியுமா? என் கூட பேசுகிறது தான். நீங்கள் உங்கள் ஒய்ஃபு, குழந்தை, அப்பா அம்மா ஜாதகமாக முழுசாக பாருங்கள், ஃபுல்லாக புக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெளிவான ஐடியா என்பது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆஃபர்ஸ் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. என் பேரை கேளுங்க. ibcbakti.com இணையதளத்தில் போய் என்னுடைய தரவுகள் வரும். அதை நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the daily.